ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம வீட்டிலேயே சத்து மாவு எப்படி ரெடி பண்ணுறதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். இப்போ கேழ்வரகு நான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். இது 1/4 கிலோ அளவு எடுத்திருக்கேன். 250 கிராம். இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அதை வறுத்துக்கலாம். அது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி அது வாசம் வரும். அது வந்ததுக்கப்புறம் வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 2வது திணை அதை எடுத்துக்கலாம். அதையும் அதே போல் நம்ம லைட்டாக வறுத்த உடனே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அளவுக்கு தான் வரும். எல்லாத்தையும் எடுத்து நம்ம இது கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் அது கலர் மாறுற மாரி இருக்க வேண்டாம். லைட்டாக மாறினாவே போதும். அது நல்லா வறுபட்டுரும். நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்றதை நான் ஸ்க்ரீனில் அதோட நேம் போட்டிருக்கேன். அதை பார்த்துக்கோங்க. கேழ்வரகு மட்டும்தான் நம்ம 250 கிராம் எடுத்திருக்கோம். மற்ற எல்லாமே வந்து 100 கிராம் அளவு எடுத்தாவே போதும். அதுவே அரைச்சது நம்மளுக்கு 1.5 கிலோ அளவுக்கு வந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ என்ன அளவு சொல்லியிருக்கேனோ அதே அளவு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தேவையானாலும் சேர்த்துக்கலாம். நான் மொத்தம் 15 இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்ம பெரியவங்க இது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் சின்ன பிள்ளைங்க யாரும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு மோஸ்ட்லி இதுமாரி நம்ம ட்ரை பண்ணி காலையில் ஒரு ஸ்பூன் போட்டு அது கஞ்சி மாரி ரெடி பண்ணி நம்ம கொடுக்கலாம். பாதாம் பருப்பு நான் 150 கிராம் அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் அது நிறையா இருக்கிறதா நினச்சா அதை வந்து கம்மி பண்ணிக்கலாம். அப்புறம் சுக்கு 2 எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பும் 100 கிராம். ஏலக்காய் 30 பீசஸ் எடுத்துக்கலாம். அதையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் இதோட சேர்த்துக்கலாம். அடுத்து நிலக்கடலையும் எடுத்து அதை வறுத்துட்டு தோலை உரித்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாகவும் இருக்கும். நான் இதில் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணல. தனியாக தான் அரைச்சிருக்கேன். ஏன்னா இதிலே சப்பாத்தி, தோசை இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு நான் ஸ்வீட் எதுவும் சேர்க்கலை. தேவைப்பட்டால் நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதேமாரி ஒரு டைம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சத்து மாவுலேயே நம்ம நிறையா ரெசிபி ட்ரை பண்ணலாம். அது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி கொடுக்குறதுனால அதில் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். எத்தனை பேர் இப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.